யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிருத்திகா பாண்டியன். கிருத்திகா தங்கமணி ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. வெற்றி கிருத்திகா தங்கபாண்டியன். கிருத்திகா தங்கபாண்டியன் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. என்ன காரணத்துக்காக இவங்க தான் ஜெயிப்பாங்க? ஏன்னா பெண்கள் மகளிர்களுக்கு உதவி செய்யறது. இது ஸ்டாலின் வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப நிம்மதி. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். எங்க வீட்டுக்காரெல்லாம் இல்லை. என் பிள்ளைகளை வளர்த்ததெல்லாம் நான் ரொம்ப கஷ்டமா வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு என் பிள்ளைய கூட பக்கத்துல இல்லை. ஆனா எனக்கு இந்த கலைஞர் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கு. இல்லை, அவங்க எல்லாமே வேலை செய்கிறாங்க. டிஎம்கேல வந்து எல்லாமே தேவைப்பட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பிட்டு நிறைய காரியங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாகவே எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையானது எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து பண்ணுறாங்க. 5 வருஷமா இந்த தொகுதிக்கு வந்து நலத்திட்டங்கள் 1,20,000 பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நலத்திட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணல. ஏடிஎம் கேட்சில் வந்து எதுவுமே பண்ணல. அதனால இவங்க வந்து அந்த ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மகளிருக்கு சரி நிறைய வேலை வாய்ப்பு அவங்க கம்பெனி தனியா வச்சிருக்கு. அதுல இருந்து வேலை வாய்ப்பு அதிகமா கொடுத்துருக்காங்க. நலத்திட்ட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து என்னென்ன மகளிருக்குன்னு தனியா இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேல் நிறைய பண்ணணும்னு சொல்லி தனியா இருக்கு. இதை தவிர வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் இருக்க நம்ம தலைவர் தளபதியார் வந்து அவர் கொடுத்தது வந்து மாசம் மகளிர் துறை, அப்புறம் வந்து விடியல் பயண திட்டம், மாசம் எவ்வளவு, இப்படி பல திட்டங்கள் கொடுக்குறாங்க. இதனால கண்டிப்பா வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது. இதுல வந்து 96க்கு அப்புறம் வந்து இப்பதான் வந்து லேடிஸ் வேட்பாளர் திருப்பரங்குன்றத்துக்கு. இன்னொன்று வந்து ஆல்ரெடி வந்து இங்க திருப்பரங்குன்றத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்க கண்டிப்பா வந்து திமுக தான் நிற்கும். திமுக ஜெயிக்க போகுது. எங்களோட வெற்றி கிருத்திகா தங்கபாண்டியன் 3 வருஷம் முன்னாடி வெற்றி பட்டாங்க. ராஜன் செல்லப்பா ஒரு வந்தாரா வரல, ஜெயிச்சாரா இருந்தாலும் தெரியல. ஏற்கனவே வந்தது இல்லை. எங்களை வெற்றியை உறுதிப்படுத்திட்டோம் 3 வருஷம் முன்னாடியே. 2024 நாங்கள் வெற்றி உறுதிப்படுத்திட்டோம். உறுதியா ஜெயிக்கிறாங்க. பொதுப்பணியில ஃபுல்லா இறங்கிட்டாங்க. நல்லபடியா ஜெயிப்பாங்க. வெற்றியோட நாங்கள் வருவோம். அந்த மகிழ்ச்சியோட எல்லா பேரும் இருக்காங்க இங்க. அவங்களோட செயல்முறைகள் எல்லாமே நம்ம வீட்டாளு மாதிரி. அவங்க கூப்பிட்ட உடலுக்கு உடனே வருவாங்க. எந்த ஒரு வேலையினாலும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த காரணத்தை நம்ம வீட்டாளு. எங்க வீட்டுல ஒரு பொம்பளையா இருந்தா எப்படி இருக்கா, அது கூட பிறந்தவங்க அவங்க. அதனால உறுதியா ஜெயிப்பாங்க. திமுக தான் வெற்றி வரும். உறுதியா வெற்றி வரும் திமுக தான். எங்களுக்கு தெரியுங்களா, எங்களுக்கு கிட்டத்தட்ட 70-75,000 ஓட்டு எங்க கட்சி ஓட்டு இருக்கு. தனியா ஆமா, உறுதியா நாங்க தான் ஜெயிப்போம். எங்களுக்கு 75,000 ஓட்டு தனியா இருக்கு. அதனால வெற்றி வருவதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. உறுதியா அம்மா வெற்றி வருவாங்க. இப்போ ராஜன் செல்லப்பா இருந்தாலும் அவர் நிறைய இன்னும் கலப்பு நீங்க எதுவுமே பண்ணல. தொகுதிக்கும் திருப்பூர் தொகுதிக்கும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஸோ கடந்த 10 வருடமா இருக்காரு, என்ன பண்றாருன்னே தெரியல. ஒண்ணுமே இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க இப்போ ஒரு 1,00,000 பேருக்கு மேல நலத்திட்டங்களே அவங்க சொந்த செலவுல நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்களே கண்கூட பார்த்துருக்கோம். அதனால அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது போக படிச்சவங்க, ஒரு பிஇ படிச்சவங்க வந்து திருப்பி நம்ம எலெக்ட் ஆனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பெண்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துல நம்மளுடைய தொகுதியை பத்தி ஒரு பெண் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத பெண் தலைவர்களை உருவாக்குறதுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணமா டிஎம்கேல இருப்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.